ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் டைம்ஸ். சினிமா தொடர்பான நிறைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவரோட கூலி படத்தை பற்றி தான். இந்த படம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்குறாங்க. படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக ஒரு அப்டேட் இந்த படத்தை பற்றி விட்டுருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாங்குக்கு வந்து பூஜா ஹெச் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோட் படத்தில் வந்து த்ரிஷா அவங்க வந்து விஜயோட வந்து ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி இருப்பாங்க. கில்லி படத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாருக்குமே இருந்தது. வேற லெவல் வைபாகவும் அது நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இந்த பாட்டும் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து தலைவரோட படத்தில் ஒரு சாங் மட்டும் ஆட போகிறாங்க. ரெட்ரோ படத்தில் ஹீரோயினாக இருக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தில் ஹீரோயினாக இருக்கிறாங்க. இது போக காஞ்சனா 4ல வேற அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. கவனிக்கப்படக்கூடிய ஒரு நடிகைகள்ல ஒருத்தங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து ஒரு படத்துல சிங்கிள் சாங் மட்டும் வந்துட்டு போறாங்க அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் அந்த சாங் வந்து ஹிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவங்கள பத்தி தான். ஸோ வந்து விக்ரம் படத்தின் மூலமாக ஏஜென்டினா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. அந்த கேரக்டர் அந்த படத்துல கமல், ஃபகத் ஃபாசில் எந்த அளவுக்கு பேசப்பட்டாங்களோ அதே அளவுக்கு இந்த கேரக்டரும் பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏஜென்டினா கேரக்டர்ல நடிச்சவங்களை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இருக்கு. இந்த சீரிஸ்க்கு வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்டராக இல்லை, ஷோ ரன்னரா மட்டும் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வந்து படத்தை தாண்டி ஒரு சீரீஸ்ல லோகேஷ் கனகராஜ் இறங்கி இருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரா படத்தை பத்தி தான். ஸோ ஆல்ரெடி வந்து இப்பதான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷனுடைய இயக்கத்துல வந்து வந்திருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அவருடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய குபேரா படம், இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் ஜூன் 20ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி வந்து இட்லி கடை வந்து ஏப்ரல் 10ல ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ ஆல்ரெடி இட்லி கடையுமே வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகக்கூடிய அதே ஏப்ரல் 10ல ரிலீஸ் ஆகுறதுனால அஜித்தோட கிளாஷ் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து குபேரா ஜூன் 20th ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி இன்னும் இவரோட படம் தேரே இஷ்குமேங்கிறதும் வந்து நவம்பர் 28ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் வந்து தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வந்து ஒரு இயக்குனராக அவருடைய படத்தை வந்து இப்போ கொடுத்துருக்கிறாரு நீக் அப்படிங்கிறத. இப்போ அதுக்கப்புறமாக ஒரு நடிகராக அவருக்கு இந்தந்த படங்கள்லாம் வந்து எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ நட்சத்திரம் இந்த படத்தை பற்றி தான். ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமாக வந்து மதகஜராஜா ரிலீஸ் ஆச்சு. பல வருஷங்கள் தாண்டி அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்படி ரிலீஸ் ஆகியும் கூட அந்த படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு, இந்த படத்தை ஒரு பூஸ்டாக வச்சுக்கிட்டு துருவ நட்சத்திரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. ஒருவேளை வந்து அப்படி வந்தால் May 1ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அஃபிஷியலாக இந்த டேட் தான் அப்படிங்கிற எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஆல்ரெடி வந்து ரெட்ரோ படமும் வந்து May 1 தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால சூர்யா விசஸ் விக்ரம் அப்படின்னு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள்கிட்ட இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மோகன்ஜி அவங்கள பற்றி தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து வேற ஒரு சில சிக்கல்கள் இல்லை வேற ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்னால வந்து தலைவர் வந்து கொஞ்சம் ஓரமாக இருந்தாப்ல. ஸோ இப்போ திரும்பவும் வந்திருக்கிறாரு. திரௌபதி 2 அப்படின்னு வந்து ஒரு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்குது. இந்த கதை எதை மையமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா இதை எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. இதெல்லாம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டரில் பார்க்கும்போது இது வந்து 14th century அதை மையமாக வச்ச ஒரு கதை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்படி வந்து முகலாயர்கள், விஜயநகர பேரரசு இது மாதிரி எல்லாம் பார்த்துருப்போமோ அதே மாதிரி ஹவுசாளர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஆட்சி இல்லை அது மாதிரியான விஷயங்களை கதைக்களமாக கொண்டதான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஸோ மோகன்ஜி ரொம்ப நாளுக்கு அப்புறமாக இந்த படம் எடுக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கர் திரைப்படத்தின் மூலமாக ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் தான் வந்து வெங்கி அட்லூரி. ஸோ இவங்க வந்து சூர்யா 46 தான் வந்து அடுத்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜிவி பிரகாஷ் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் வந்து இது பண்ண போகிறாங்க, மியூசிக் அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, பட் கூடிய சீக்கிரமே வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. ஸோ லக்கி பாஸ்கர் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, அது வேற ஒரு லாங்குவேஜில் எடுத்து இங்கே வந்து டப் பண்ணாலும் கூட படம் வேற லெவல் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைரக்டர் சூர்யா 46 வந்து சூர்யாவோட சேர போறாரு அப்படிங்கிறப்போ சூர்யாவுக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது, அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சில படங்கள்லாம் வந்து வெளிவர இருக்குது. ஸோ அந்த படத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ரிவ்யூஸ்லாம் கொடுங்க. ஸோ அப்படி என்னென்ன படங்கள்லாம் வந்து வெளிவர இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது நாளைக்கு. ஜீவா, அர்ஜுன், இன்னும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நடித்த படம் தான் அகத்தியா. February 28 7 கிரகணங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். ஸோ வந்து படமுமே வந்து அதனுடைய கதைக்களத்தை மையமாக கொண்டது அப்படிங்கிறதுனால தான் வந்து February 28 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் என்ன மாதிரியான ஜானர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு படம் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூரன். ஒரு நாயை வந்து மையமாக வைத்து நகரக்கூடிய படம் தான் வந்து கூரன். எஸ்எஸ்சி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. மூணாவதா சப்தம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆதி நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. ஸோ ஈரம் படத்தினுடைய டேரக்டரோட சேர்ந்து ஆதி வந்து திரும்பவும் இணைந்திருக்கிறாரு. படத்துக்கான போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போதுமே வந்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, ஈரம் படத்தினுடைய டேரக்டர் வந்து போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ப்ளூ ஷேடு இல்லை அந்த ப்ளூ ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்களோட போஸ்டரில் வந்து கலர்ஸாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த படமுமே கிட்டத்தட்ட வந்து அப்போது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆதி அவர்கள் மீண்டும் வந்து அவருடைய பழைய இயக்குனரோட வந்து கைகோர்த்திருக்கிறாரு. ஸோ இந்த 3 படங்களுமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்துட்டு எந்த படம் பிடிச்சிருக்குது, எந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சினிமா தொடர்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.